என்னென்னலாம் நடக்கும்? அவர் தேவனா இருந்தா, அவர் நமக்கு ஆதரவா இருந்தா, அவர் நமக்கு தகப்பனா இருந்தா என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். அப்ப அந்த வார்த்தை எங்க சொல்லுது, கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். அப்போ இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் நன்றாய் நடத்தினீர் என்பதை அவர் பேசுறாருங்க. நீங்க நன்றாய் என்னை நடத்துகிறீர். சொன்னால கொஞ்சம் பரவாயில்ல, பாதி பரவாயில்ல. அப்போ ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுது? நான் உங்களை கண்ணோக்கி பார்ப்பேன், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ அந்த அவர் சொல்றாரு, நீர் என்னை இப்படி வசனத்தின்படி நன்றாய் நடத்தினீர் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். அதாவது வசனம் சொல்லுது, உத்தமமா நான் நடக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க? அறிவு எனக்கு வேணும். அறிவு வேணுமா வேண்டாமா? வேணும்ல, அறிவு வேணும். சில எத்தனை நேரத்துல எத்தனை நாள் நம்ம சில நேரம் புத்தி இல்லாம அறிவு இல்லாம எவ்வளவு காரியத்தை விட்டுருக்கோம். எவ்வளவு காரியத்தை விட்டுட்டு காலமெல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்படிலாம் விட்டுட்டேனே, இப்படி ஏமாந்துட்டேனே, எல்லாம் என்னை ஏமாத்திட்டு போயிட்ட, எல்லாம் ஏமாத்திட்டு போய் என்ன செஞ்சுட்டு அவ்வளோ விட்டுட்டு போயிட்டேன், வெறுமனையா விட்டுட்டாங்களே. எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன், எவ்வளவு எடுத்து அவங்களுக்கு போட்டு நான் படி அளந்திருக்கேன். அப்போ சில நேரத்துல யாருக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு தெரியாம, எப்போ நன்மை செய்யணும்னு தெரியாம, எப்போ எங்க போகணும் எங்க போகக்கூடாதுன்னு தெரியாம நம்ம மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா அறிவு நமக்கு வேலை செய்யல. அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது, அறிவு வேலை செய்யல. அப்போ நமக்கு நாமளே சொல்லுவோம், நம்ம புத்திய கடன் கொடுத்துட்டேன், இப்படி கொண்டு விட்டுட்டேன், இப்படி கொண்டு விழுந்துட்டேன், இப்படி கொண்டு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அறிவு இருக்கு நம்ம எல்லாருக்கும், அறிவு வேலை செய்யல. என்ன அத சொல்றாரு, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். இங்க வாசனம் சொல்லுது, நீங்க போதித்தருள வேண்டும், அறிவை எனக்கு சொல்ல வேண்டும் ஆண்டவரே, நிதானிப்பை எனக்கு தர வேண்டும். நிதானம் இல்லாம நம்ம பல காரியங்களை செஞ்சிருவோம். பல நேரத்துல என்னத்தையா பேசிடுவோம், ஏதாவது சொல்லிடுவோம், சாபத்தை கூட சொல்லிடுவோம். பல நேரத்துல எரிச்சலா வருவோம், எரிச்சல் படுத்துவாங்க நம்ம கூட இருக்கிறவங்க. பல நேரத்துல நம்மளை கோவப்படுத்துவாங்க, சொன்னதை கீழ்ப்படியது கிடையாது, பெரியவங்கன்னு மதிக்கிறது கிடையாது, தாய் மதிக்கிறது இல்லை, தகப்பன்றது மதிப்பு இல்லை, ஏதாவது எரிச்சல் படுத்தி சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம கோபத்தில் நம்ம மனம் பதறி வாய் மீறி சொல்லிடுவோம். என்ன சொல்லிடுவோம்? ஏதாவது சாபத்தை சொல்லிடுவோம். நீ அப்படி போயிடுவ, நீ நல்லாவா இருக்க போற, எப்படி படுத்துதி அப்படின்னு. ஏன்னா அந்த வார்த்தை சொல்லும்படியாக எரிச்சல் நம்மளை அப்படி பேச வச்சிரும். நாம உண்மையா பேசல, நம்ம மனசார என்ன செய்யலை, பிள்ளைகளை திட்டலை, சாபம் விடலை. நீ ஆனால் என்ன கதி உனக்கு கிடைக்க போகுது, நீ என்ன உனக்கெல்லாம் என்ன இது உனக்கு நல்லா அடி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசார சொல்ல மாட்டாங்க. ஸோ எப்படி சொல்றது, கோவப்பட்டு எரிச்சல் பட்டு அந்த மாதிரி பேசிடுவோம் இல்லையா? அப்போ அங்கே சொல்றாரு, அப்படி நான் பேசி விடாதபடி, அப்படி என் வாய் மீறி விடாதபடி, அப்படி நான் மனம் பதறி விடாதபடி எனக்கு நிதானிப்பை தாரும் என்று ஜெபிக்கிறார். நிதானத்தை தாரும். எனக்கு நிதானம் வேணும், எனக்கு அறிவு வேணும். நீங்கள் நானும் அந்த நிதானிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் தருவார். ஆண்டவர் சொல்ற, என்கிட்ட கேளு, நீ என்கிட்ட கேளு அப்படின்றார். நீங்க என்கிட்ட கேளு, நான் உனக்கு அந்த நிதானிப்பை தாரேன்றார். அப்ப இவர் கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு நிதானிக்கக்கூடிய அந்த அறிவை எனக்கு தாங்க. நல்லது எது, கெட்டது எது, நல்ல வார்த்தை எது, கெட்ட வார்த்தை எது, நல்ல பொருள் எது, நல்ல பொருள் இல்லாதது எது அப்படிங்கிற நிதானிப்பை எனக்கு தாரும். என்ன அப்படி நிதானிப்பு தெரியாம, அதை நிதானித்து அறிய தெரியாம பல நேரங்கள்ல கஷ்டப்பட்டிருக்கோம், பல நேரங்கள்ல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? பல நேரங்கள்ல நம்ம கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்கிறோம். சுமக்கிறோமா? இப்போ சும்மா தான் இருக்கிறீங்க, ஆனா நீங்க தலையில என்னத்தை சுமக்கிறீங்க? பிரச்சனையும் பாடுகளையும் போராட்டத்தையும் சுமக்கிறீங்க. தலையில அது பாரமா இருக்கு இல்லையா? பாரமா இருக்கு. எப்பதான் இது மாறும்? என்னைக்குதான் அந்த பிள்ளைகள் சரியா வரும்? எப்போ இந்த என் வீட்டில் இருக்கிற இது சரியாகும்? எப்போ எனக்கு என்னோட இந்த சொத்து பத்துலாம் அப்படி கிடக்கு, அது சரியாகும்? என்னுடைய வயலெல்லாம் எப்போ இது சரியாகும்? என்னுடைய வேலை எப்போ சரியாகும்? இப்படின்னு பல காரியங்கள் நமக்குள்ள கேள்வியோடு ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ அதெல்லாம் தலைக்குள்ள என்ன இருக்கும்? சுமையா இருக்கும், சுமந்து கொண்டு இருக்கிறோம். பாரம் இருக்கும்.
அதை செயல்படுத்த முடியாதபடி, அறிவு இல்லாததுனால, அறிவு வேலை செய்யாதனால, நமக்கு நிதானிப்பு தெரியாதனால, நிறைய நேரங்கள்ல அதை சுமந்துட்டு இருக்கும்போது என்ன தெரியுமா நடக்கும்? புத்தி வேலை செய்யாம போயிரும். அப்படியே இருப்போம். என்ன இப்படி இருக்க? என்னத்தை போட்டு இருக்கேன், ஏதோ இருக்கேன். ஏன் அப்படி இருக்கீங்க? என்னத்தை சொல்லுத, ஏதோ போகுது. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இங்க மனசு பாரம் வந்து அமுக்கிட்டு இருக்கு, அதுக்கு பதில் தெரியல. இப்போ பாரம் நம்மளை அமுக்குது. அப்போ இதெல்லாம் சரி செய்யணுமே, எனக்கு வயசு போகுதே, என் பிள்ளைகளை ஒரு சரி செய்து ஒரு ஸ்டடியில் வைக்கணும், பிள்ளைகள் வாழ்க்கையை பார்க்கணும், அதை சந்தோஷப்படணும். அதுதான் ஒவ்வொரு பெற்றோர் என்ன, பிள்ளைங்க வாழ்க்கையை பார்த்து பெற்றோர் நினைச்சு சந்தோஷப்படணும். பிள்ளைங்க பெரிய பெரிய பங்களா கட்டணும், 10 கார் வாங்கணும், ஒரு 100 மரத்தை வைக்கணும், ஒரு 200 மாதுளை மரத்தை வைக்கணும்னு இல்லை. பிள்ளைங்க நிம்மதியாக வாழணும். கூழை குடிச்சா கூட பிள்ளைங்க வாழ்க்கையில நிம்மதியா இருந்தாங்கன்னா நமக்கு சந்தோஷம். வேற எந்த இதுவும் இருக்காது. பிள்ளைங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். அப்போ இவர் சொல்றாரு, ஜெபிக்கிறாரு பாருங்க, உத்தம என்ன சொல்லணுமா? உத்தம நிதானிப்பு. நிதானிக்க வேண்டும், நான் உத்தமத்தோட நடக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு சகோதரியாக நான் நடந்து கொள்ள எனக்கு அறிவு வேணும் ஆண்டவரே. ஒரு சகோதரியா இருந்தா நம்ம எப்படி, நம்ம தம்பி தங்கச்சி நம்ம உறவுகளுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், எந்த மாதிரி அவங்களுக்கு அக்காவா நடந்துக்கணுன்ற அறிவு நமக்கு வேணும். ஒரு அண்ணனா இருந்தா, ஒரு அண்ணன் வந்து வீட்டுக்கு கூட பிறந்த தங்கச்சி தம்பி அவங்கள எப்படி அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும், எப்படி அவங்கள நடத்தணுன்றதுக்கு அறிவு வேணும். ஒரு அப்பா இருந்தா அந்த அப்பா வந்து பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒவ்வொரு வயசு காலகட்டத்தில் மாறணும். இப்படி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பேசுன மாதிரி அப்பா பேச முடியாது, அம்மா பேச முடியாது. அப்போ வளர்ந்து வர வர ஒரு அப்பா மாறணும், அவரு பிள்ளைகளுக்கு ஏற்றா போல மாறணும். அப்போ வார்த்தைகளை எப்படி பேசணும், ஒரு தாய் அம்மா வந்து பிள்ளைகிட்ட எப்படி பேசணும், சின்ன பிள்ளைகிட்ட எப்படி பேசணும், இவட்ட எப்படி பேசணும், திருமணமானவட்ட எப்படி பேசணும். அப்போ அதுக்கெல்லாம் என்ன வேணும்? அறிவு, நிதானிப்பு வேணும். வசனம் சொல்லுகிறது நிதானிப்பு. என்ன நிதானிப்பு? உத்தம நிதானிப்பு. உத்தமமான இருக்கணும். என் நிதானிப்பு வந்து, என்னுடைய நிதானம் அது வந்து எப்படின்னா உத்தமமா இருக்கணும். அந்த உத்தம நிதானிப்பு எனக்கு வேணும். நான் ஒரு ஆட்சியா இருந்தா, ஆட்சினா பாட்டி வந்து பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றதுக்கு எனக்கு நிதானிப்பு வேணும், அறிவு வேணும்னு ஜெபிக்கிறார். நீங்களும் நானும் அப்படித்தான் ஜெபிக்கணும். ஒரு வீட்டில் எனக்கு ஒரு ஆட்சியை தெரியும், அந்த ஆட்சி பிள்ளைங்களுக்கு நல்லதை பேர பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஆட்சி நல்லதை தான் சொல்லி கொடுப்பாங்க. நல்லதை சொல்லி கொடுத்து கதை சொல்லுவாங்க, கதை சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த பாட்டி அந்த வீட்டில் அந்த பேத்திகளுக்கும் பேரங்களுக்கும் சொல்லி தர்றது என்னன்னா, இங்கே பாரு, உங்கள் அம்மா சரி கிடையாது, உங்கள் அப்பா சரி கிடையாது, அவன் ஒரு நாள் உருப்பிட போகிறது இல்லை, நீ ஒழுங்காயிரு. அவங்க நல்லது தான் சொல்லி கொடுக்காங்க, ஆனால் எப்படி சொல்லி கொடுக்கணும்னு தெரியல. உங்கள் அப்பா சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை, அவன் போகிற போக்கு சரியில்லை, அவன் இது சரியில்லை, நீ நல்ல பிள்ளையா இரு அப்படின்னா அந்த பிள்ளைக்குள்ள என்ன போடுறாங்க? என்ன விதை போடுறோம்? கசப்பு விதையை விதைக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம ஆட்சினா பிள்ளைகளுக்கு என்ன விதை விதைக்க. நான் அந்த வீட்டில் பார்த்தேன், உங்கள் அப்பா சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை, ராவும் போலும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த பிள்ளைகிட்ட சொல்லுறதை கேட்டேன், ராத்திரியும் போலும் எப்பவும் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க, உன்னை குறித்து அக்கறை இல்லை, உன்னை பற்றி பார்க்கலன்னா நீ ஒழுங்காக படி, நீ ஒழுங்காக நல்ல பிள்ளையா இருன்னு சொல்லி கொடுக்கு. அப்போ அவங்களுக்கு நீ நல்ல படின்னு சொல்றது நல்லது, ஒழுங்கா இரின்னு சொல்றது நல்லது, ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்றது நல்லது. அப்போ அந்த பிள்ளைக்கு உன் அம்மா சரியில்லை, உன் அப்பா சரியில்லை, அவங்க போற போக்கு சரியில்லை, அவங்க எதுவும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை அப்படின்னு இப்போ தான் பிள்ளைகளை குறித்து தான் பேர பிள்ளைகளுக்கு கசப்பு விதையை விதைக்கிறார்கள். அல்லேலூயா. அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆட்சிக்கு என்ன தெரியல, நிதானிப்பு தெரியல, நிதானிக்க தெரியல. அந்த ஆட்சிக்கு என்ன தெரியல, பிள்ளைகள்கிட்ட நம்ம பிள்ளைகிட்ட இதை சொல்றோமேன்ற நிதானிப்பும் அந்த அறிவும் வேலை செய்யல. வேலை செய்யாதனால அவங்க அதை சொல்றாங்க. அப்படி ஒரு வேளை அந்த தாயும் தகப்பனும் ஒருவேளை சரியே இல்லாவிட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கணும்? அப்படி சொல்லி கொடுக்கணும், நீ நல்ல படி, உன் அம்மா அப்பாவை நான் இப்படி வளர்த்தேன், நல்லதை கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்கேன், ஆனால் விவரம் தெரியாமல் சில காரியங்களை செய்கிறாங்க, புரியாமல் சில காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க,
அதை பற்றி நீ யோசிக்க. நீ நல்ல படி, நல்ல சாப்பிடு, நல்ல பிள்ளையா நடந்துக்கோ. அதெல்லாம் பேசக்கூடாது. தாய் தகப்பனை மதிக்கணும். பைபிள் அதானே சொல்லி தருது. பைபிள் நமக்கு சொல்லி கொடு. தாய் தகப்பனை என்ன செய்ய? மதிச்சுக்கோ, மதிச்சுக்கணும். அதாவது கனப்படுத்துன்னு சொல்லியிருக்க வார்த்தை. உன் தாயும் தகப்பனையும் நீ என்ன செய்ய? கனம் பண்ணு. அப்படின்னா மதிப்பு கொடு. அம்மாவுக்கு மதிப்பு கொடு, அப்பாவுக்கு மதிப்பு கொடு, வயதுல மூத்தவங்களுக்கு மதிப்பு கொடுன்னு சொல்லியிருக்கு இல்லையா?